நாம் அவசரப்பட்டோமோ? எதுக்கு ஒரு தடவை யோசிச்சிருக்கலாம். என்னதான் இருந்தாலும் இது அவளோட வாழ்க்கை, அதில் நான் எப்படி குறுக்கிடுறது என்று மனதினை அரித்து கொண்டிருந்தார் லிங்கம். எல்லாம் அவர் பெற்ற அந்த அழகு தேவதையை எண்ணித்தான். அவள் சிறு குழந்தையாக இருக்கும்போது ஏற்பட்ட விபத்தில் மனநிலை பாதிக்கப்பட்டால் தேவியின் தாய். 1 வருடம் கோமா நிலை. அப்போது தேவிக்கு 13 வயதுதான். கூட அவள் தங்கை சுதா 8 வயதில். ஊர் மக்களின் வேண்டுகோளாக லிங்கத்திற்கு வைக்கப்பட்டது, ஏன்பா இவ்வளவு செலவழிக்க உன்ட்ட காசு இருக்கா? பேசாம பெரியாஸ்பத்திரியில் சேர்த்துடு, அங்க ஊசி போட்டுடுவாங்க. அப்புறம் நீ வேற கல்யாணம் பண்ணிக்கோ. பார்த்துக்கப்பா, 2 பிள்ளைங்களுக்கு அம்மா வேணும். லிங்கமும் கடைசி வார்த்தைக்காக மனதளவில் இசைந்தார். எங்க அம்மாவை எங்களுக்கு பார்த்துக்க தெரியும், நீங்க கிளம்புங்க என்ற குரல். அது தேவிதான். அடங்காப்பிடறி, எப்படி பெரியவங்களை மரியாதை இல்லாம பேசுறாப்பார் என்ற வசனங்களையும் ஏற்றுக்கொண்டால் அந்த சிறுமி தேவி. ஒரு வழியாக தேவியின் ஆசிரியர் மூர்த்தியின் உதவியால் கிராமத்திலிருந்து மாற்றலாகி வர லிங்கத்திற்கும் ஒரு அலுவலகத்தில் வாட்ச்மேன் பதவி வாங்கி கொடுத்தாள் அந்த தேவி. தன் தங்கைக்கும் அம்மாவாகவும் தாய்க்கும் அம்மாவாகவும் இருந்தால் அந்த வயதிலேயே. காலையில் பள்ளி, பின் மதியம் எப்படியாவது பர்மிஷன் வாங்கி வந்து தன் தாய்க்கு சாப்பாடு ஊட்டிவிட்டு தான் சாப்பிடாமலேயே சென்று படிப்பாள். பின் மாலை பொழுதில் கோனார் கடையில் வேலை. அப்புறம் வீட்டிற்கு வந்து படிப்பாள். பின் பாத்திரங்களை கழுவி உறங்க 2 கடிகாரம் உள்ளும் வானத்தை பார்த்து நிற்கும். மீண்டும் காலையில் எழுந்து அந்த பாலடைந்த சைக்கிளை மிதித்து கொண்டு பேப்பர் போட கிளம்பி விடுவாள். இதுதான் அவள் சைக்கிளின் வாழ்க்கை சக்கரம். தன் மகளுக்கு அதிக கஷ்டம் தந்துவிட்டோம் என நினைக்கும் போது லிங்கத்திற்கு மனதில் சிறு வலி. ஆனால் இப்போது தன் மகளுக்கு கஷ்டம் குறைந்து விட்டது என்றுதான் கூற வேண்டும். ஆம், நீண்ட நாட்களாக தொந்தரவு தந்த தன் மனைவி இறந்து இன்றோடு 1 வருடம் ஆகிவிட்டதல்லவா? அதிலும் தேவி ஒரு நல்ல பள்ளியில் ஆசிரியராக சேர்ந்து விட்டாள். நல்ல சம்பளம். தன் சகோதரியை நல்ல கல்லூரியில் சேர்க்கும் கனவுடன் உள்ளாள். தேவியை எண்ணும்போது அந்த கடந்த கால நினைவுகள் வந்து லிங்கத்தை புன்னகைக்க வைக்கும். அப்பா வரும்போது சாக்லேட் வாங்கிட்டு வாப்பா என காலை கட்டி கொள்வாள் அந்த 5 வயது தேவி. லிங்கத்திற்கு அன்றாடம் கிடைக்கும் சித்தால் வேலை கிடைப்பதே குதிரை கொம்பு. அதில் அன்று சம்பளம் தந்தால்தான் வீட்டில் சாப்பாடு, இல்லை என்றால் ஐஸ் பிரியாணி தான். சரிடா செல்லம், அப்பா வாங்கிட்டு வரேன். இரவும் வந்தது. தேவி உறங்கி விட்டாள். என்ன பாப்பா தூங்கிடுச்சா? ஆமாங்க, சாப்பிடாம தூங்குறா. ஏன், எதுவும் உடம்பு சரியில்லையா? இல்லை, நீங்கள் முட்டாய் வாங்கிட்டு வருவீங்க, அதை சாப்பிட வயிற்றுல இடம் வேணுமா? லிங்கமோ பெரும் கையினை பார்த்தார். பின் தன் மகளை, தேவி குட்டி எந்திரிங்க, அப்பா முட்டாய் வாங்கிட்டு வந்துட்டேன் என கூற அரை தூக்கத்தில் எழுந்தாள். லிங்கமோ, முதல்ல சாப்பிடுவீங்களாம், அப்புறம் அப்பா முட்டாய் தருவேனா என அந்த சாதத்தை ஊட்டி விட அவள் தன் தந்தைக்கு முத்தம் கொடுத்துவிட்டு நாளைக்காவது வாங்கித்தாங்கப்பா என தூங்கிவிட்டாள். தினமும் நடைபெறும் நாடகம்தான் இது. லிங்கமும் இதுவரை வாங்கி தரவில்லை. இன்று தான் கூறப்போகும் விஷயத்தால் எப்படியும் திட்டுவாள் என தெரியும். அதனால் அந்த ஸ்வீட் கடைக்கு சென்று 1/2 கிலோ லட்டுகளும் இதர மிட்டாய்களும் வாங்கினார். அதிகாலை முதல் கஸ்டமர் இவர்தான். வீட்டிற்கு நடக்கும் வழியில் நேற்று நடந்த சம்பவங்கள் மனதில் ஓடியது. லிங்கம் ஐயா, இங்க வாங்க. அந்த அலுவலகத்தின் முன்னாள் முதலாளி, இந்நாள் முதலாளி மனோஜின் தந்தை. சொல்லுங்க சார். இல்லை, உங்கள் பொண்ணு டீச்சராக தானே வேலை பார்க்குறாங்க, பேர் தேவி தானே? ஆமாங்க சார். இல்லை, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தருவீங்களா? லிங்கத்திற்கு குழப்பம். ஆனாலும் அன்று ஆதரித்தவர் இவரல்லவா? சொல்லுங்க சார், எதனாலும் பண்ணுறேன். இல்லை, என் பையனுக்கு பொண்ணு பார்க்குறேன். அதான் அவன் படித்த குணமான பொண்ணாக கேட்குறான். அந்தஸ்து முக்கியம் இல்லை, அதான் உன் பொண்ணு என லிங்கத்தின் 2 கையையும் பற்றி கொண்டார். இதுவரை சரிங்க சார் என்று கூறிய லிங்கத்தின் வாயும் பழக்க தோஷத்தில் சரிங்க என்று கூற, அப்போ இன்னைக்கு மதியம் நேரம் நல்லா இருக்கு, நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வர்றோம், இந்த காசை வச்சுக்கோ, மற்ற ஏற்பாடெல்லாம் பண்ணிடு, கொஞ்சம் விஐபி வருவாங்க என கிளம்பினார். தேவியை கேட்காமல் அந்த வீட்டில் அணுவும் அசையக்கூடாது. அப்படி லிங்கம் ஒரு நாள் டிவி வாங்கி வந்ததற்கு, இப்போ எதுக்குப்பா இது நமக்கு தேவையா, முதல்ல போய் கொடுத்துட்டு காசை வாங்கிட்டு வாங்க என தாளித்து எடுத்து விட்டாள். ஆனால் இன்று லிங்கம் அவளது ஆலோசனை இல்லாமல் இப்படி ஒரு முடிவு எடுத்துள்ளார். அதிலும் தேவியின் ஒரு நோட்டில் இருந்த காதல் கவிதைகள் வேறு லிங்கத்தை குழப்பியது. அவசரப்பட்டு விட்டோமோ என்று. கோவிலில் சாமியை தரிசித்துவிட்டு தேவியும் சுதாவும் வெளியே வர அவர்களை ஒரு கண் தரிசித்தது. அக்கா, உன் ஆள் வந்துட்டான்
இது சுதா. ஏய் வாயை மூடுடி, என்னை மட்டும் அகட்டு, அப்ப அவன் உன் ஆள் இல்லை இல்லடி என்றாள். ஆனால் வெட்கம் மீதம் இருந்தது. சரி, அப்ப எங்க அக்காவை நீ ஃபாலோ பண்ணாதீங்க, என்ன வேணா ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். தேவியின் முகத்தில் சோகம். என்னக்கா, எனக்கு தெரியாதா? உனக்கு தான் சாமியே பிடிக்காது, அப்புறம் இப்போல்லாம் நீ தினமும் கோயிலுக்கு வர்ற, இதில் நான் வேற பாதுகாப்பு. முதல் நாள்லேயே நான் கண்டுபிடிச்சிட்டேங்க்கா. அதற்குள் அவன் இருவர் முன்னாலும் வந்து நின்றான். இங்கே பாருங்க, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு என அவன் கூற, தேவி தன் தங்கையின் கையை பிடித்து போகலாம் என்றாள். என்னதான் தைரியமாக பெண்ணாக இருந்தாலும் காதலின் முன் அனைவரும் கோழைதான். ஐயோ மாமா, எங்க அக்கா இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டா, என்ன வேணா சைட் அடிங்க என்றாள் சுதா. ஏய் லூசு, இது தேவி. என்னக்கா நீயும் ப்ரப்போஸ் பண்ண மாட்டேங்கிற, என்னையும் பண்ண விட மாட்டேங்கிற சிரித்தாள் அவள். புரிந்து கொண்டான் அவன். பின் தன்னிடம் இருந்த அந்த டேரி மில்கையும் ஒரு ரோஜாவையும் கொடுக்க தேவி வெட்கத்துடன் வாங்கி கொண்டு நடந்தாள். வீட்டில், தேவிமா இந்த ஸ்வீட்டு. இது லிங்கம். என்னப்பா திடீர்னு? இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வர்றாங்கம்மா என அவர் கூற, சுதாவோ அப்பா என சத்தம் போட தேவி அவள் கையை பிடித்து அழுத்தி வேணாம் என தலையாட்டினாள். சுதா அமைதியாக இருந்து தந்தை போனதும், ஏங்கா? இல்லை, அப்பா விருப்பப்படி தான் நடக்கணும், இல்லைன்னா கஷ்டப்படுவார் என கண்ணீர் வர தன் அறைக்குள் சென்று அழுதாள். ஏங்கா, உனக்குன்னு இது வரைக்கும் ஏதாவது செஞ்சிருக்கியா? மாப்பிள்ளை வரட்டும், நான் பேசுகிறேன், இல்லைனா காஃபியில் பேதி மாத்திரையை போட்டுவிட வேண்டியதான் என திட்டம் தீட்டினாள் சுதா. பொண்ணு பார்க்கும் படலம் இனிதே ஆரம்பம். அனைவரும் அமர்ந்திருக்க தேவி சற்று அழுது வீங்கிய கண்ணுடன் மேலும் அழகாக இருந்தாள். தலை குனிந்து நிற்க சுதாவோ அனைவருக்கும் காஃபி கொடுக்க தட்டை எடுத்து வந்தாள். அதில் அந்த மாத்திரைகள் இல்லாமல் இல்லை. அக்கா இப்ப பாரு வேடிக்கைய என தேவியின் காதில் கிசுகிசுத்து நிமிர்ந்தவளின் தட்டு தவறி கீழே விழுந்தது. ஏய் மாம்ஸ், நீங்க தான் மாப்பிள்ளையா? அங்க சைட் அடிச்சது பத்தலையா என்றாள் சுதா நக்கலாக. என்ன கல்யாண பொண்ணு, டேரி மில்க் எப்படி இருந்துச்சு? இது மனோஜ். ஹாவ் நைஸ் காஃபி அண்ட் ஹாப்பி டே மக்களே. இது ஜெனிஃபரின் ஸ்நாக்ஸ் டைம். நான் உங்க கவி. ஜெனிஃபரோட மற்ற கதைகள் வேணும்னா பிரதிலிபி தளத்தில் ஜெனிஃபர்ன்ற நேமில் இருக்கும், போய் பாருங்கள். சீக்கிரம் அடுத்த கதையில் சந்திப்போம்.